ஹாய் டியர் ஸ்டூடெண்ட், அனைவருக்கும் வணக்கம். இது மேக்ஸிம் டானிஸ் எல்இடி டிவி ஸ்மார்ட் டிவி சிப்லோட் ட்ரைனிங். போன வீடியோட கண்டினியூஷன் இது. ஒரு ஸ்மார்ட் எல்இடி டிவி எம்ஐ 49 இன்ச்சு ஃபுல் ஹெச்டி டிவியோட அதில் வந்து டிஸ்பிளே இஷ்யூஸு, டிஸ்பிளே வரல, 22 டைம் பிளிங்க் ஆகிருக்கு ஸ்டாண்ட் பை லைட்டு. அதுக்கு என்னென்ன ஃபால்ட்டு, எப்படிலாம் செக் பண்ணணுன்னு ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு எஸ்எம்பிஎஸ்லாம் செக் பண்ணியிருந்தோம். எஸ்எம்பிஎஸில் எல்லா வோல்ட்டு வருதா, ஸ்டாண்ட் பை வோல்ட்டு வருதான்னு செக் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோட இப்போ இது கண்டினியூஷன். அது ஃபஸ்ட்டு ப்ரீவியஸில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா என்னென்ன செக் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா இந்த டிவி வந்து L49 சொல்லியிருந்தேன் இல்லையா, L49 இன்ச்சு இது ஃபுல் ஹெச்டி. ஸ்டாண்ட் பை வோல்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்க சொல்லியிருந்தேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஆக்சுவலாக வந்து நம்ம ஸ்டாண்ட் பை லைட்டு வந்து 22 டைம் பிளிங்க் ஆகிருக்கு. அப்படி இருந்தால் அந்த 22 டைம் பிளிங்க் ஆனிச்சுனாலே அது ஒரு இன்ட்ரூஷன். இந்த பிளிங்கிங்கிறது என்னென்னா, இந்த ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருப்பாங்க அது மாதிரி மைக்ரோ ப்ராசஸில் அது இண்டிகேட் பண்ணுது, இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு ஒரு இண்டிகேட் பண்ணுது. அந்த மாதிரி சர்டன் டைமத்தில் நம்ம ஸ்டாண்ட் பை செக் பண்ணணுமா அப்படிங்கிறது ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ஃப்ரெஷர்னால் இது வந்து ஃபாலோ பண்ணிக்க அந்த ஸ்டெப்பை. இப்போ ஸ்டாண்ட் பை லைட் எரியுதுனாலே வோல்டேஜ்லாம் அந்த 3 வோல்ட்டு வருதுன்னு சொல்ல முடியும். ஆனால் சம்டைம் வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அப்படிங்கிறதுக்கு கன்ஃபார்ம் பண்ணது தான் ஏதாவது வோல்ட்டு ட்ராப் போட்டு இருக்கா, அதுக்காக தான் நம்ம வோல்ட்டேஜ் செக் பண்ணுறோம். இப்போ ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட்டுருக்கு அப்படின்னா ரெட்டில் அந்த ஸ்டாண்ட் பை லைட்டே உங்களுக்கு எரியாத வாய்ப்பு இல்லைல்ல. நான் ப்ரீவியஸ் இதெல்லாம் போட்டிருக்கேன் டபுள் ஷூட்டிங்கு. இப்போ போர்டு வந்து பவர் சப்ளையோ இல்லை மதர் போர்டில் ஷார்ட் இருந்தாலே ஃபுல் ஷார்ட்னா டெட் பவர் ஆகிடும். டெட் பவர்னால் ஸ்டாண்ட் பை லைட்டுக்கே வேலை கிடையாது, ஸ்டாண்ட் பை லைட்டே எரியாது. இப்போ ஸ்டாண்ட் பை பவரே சுத்தமாக இல்லை அப்படின்னா அங்கே பவர் சப்ளை இஷ்யூஸ் இருக்குதுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த போர்டை பொறுத்தவரை நம்ம செக் பண்ணுறதுக்கு காம்போ 3 in 1 இல்லையா. 3 in 1னா மதர் போர்டு, பவர் போர்டு, எல்இடி லைட்டு 3மே ஒன்றா இருக்குது. ஸ்டாண்ட் பை சர்க்யூட்ஸு, எல்இடி சர்க்யூட்ஸு 2மே கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அப்போ பவர் சப்ளையில் எந்த இஷ்யூஸும் இல்லை. அப்போ ப்ராசஸர் சர்க்யூட்டை செக் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம ஏன் செக் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரெஷராக இருந்தால் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்குவாங்க. இப்போ வந்து இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பண்ணோம்னா ஸ்டாண்ட் பை வோல்ட்டுங்கிறது அது செக் பண்ணிங்கன்னா எஸ்எம்பிஎஸ் ஓகே பண்ணிடலாம். 9.5 வோல்ட்டு ஒன்று பார்த்துருந்தோம். 9.5 வோல்ட்டு இந்த இடத்துல இங்கே பாருங்கள். இப்போ வந்து இந்த இடத்துல மறுபடியும் நான் செக் பண்ணேன். இப்போ வந்து இந்த டையோடு தான் நினைக்கிறேன், டபுள் டையோடில் உங்களுக்கு வந்து 9.6 வோல்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, அப்புறம் ஸ்டாண்ட் பை வோல்ட்டு ஓகே. இப்போ நான் ரிமோட்டெல்லாம் செக் பண்ணி காட்டினேன். ரிமோட் சென்சார் ஐஆர் சென்சார்லாம் போன வீடியோவில் பார்த்துப்பீங்க. போன வீடியோ கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்குவாங்க. 5 வோல்ட்டு ஓகே. 3 வோல்ட்டு செக் பண்ணோமா, ஓகே வந்துடுச்சு. 1.8 வோல்ட்டும் வந்துடுச்சு. 1.8 வோல்ட் வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் போடுறது. 1.8ங்கிறது ஆன் ஆஃப் சுவிட்ச் போட்டில் நம்ம செக் பண்ணோம். ஐஆர் ரிசீவரில் வர வோல்ட்டு தான் 3.3 வோல்ட்டு ஸ்டாண்ட் பை. இது வந்து மைக்ரோ ப்ராசஸர் ஐஆர் ரிசீவர் ரெண்டுக்குமே இந்த 3.3 வோல்ட்டு போகும். மைக்ரோ ப்ராசஸ் வந்து சிபின்னு சொல்லுவோம். இது மைக்ரோ ப்ராசஸ்னால் இந்த மாதிரி இருக்கும். பெரிய ஒரு பிளேட் போட்டிருக்காங்க, பிளாக் கலரில் ஒரு ஷீட்டு, ஒரு மெட்டல் ஷீட்டு. என்ன பர்பஸ்னால் அது ஓவர் ஹீட்டிங் ஆகுது. ப்ராசஸர் வீடியோ ப்ராசஸிங் ஆகிறதுனால அது ஹீட்டிங் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த பிளேட்டு போட்டிருப்பாங்க. பெரும்பாலான டிவியில் இந்த மாதிரி பெரிய ஒரு பிளேட் போட்டுதாங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர்ஸ். இது வந்து ரேம் மெமரி. இந்த பக்கம் வந்து இஎம்எம்சி ரோம் மெமரி சொல்கிறோம் இல்லையா. உங்களுக்கு வந்து 16 GB 32 GBன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து இது வந்து ஸ்மார்ட் டிவிங்கிறதுனால ஸ்மார்ட் எல்இடி டிவி இது லேட்டஸ்ட்டு அட்வான்ஸ்டு. இது அதெல்லாம் வந்து இப்போ 16 GB 32 GB சொல்கிறோம் இல்லையா. இது வந்து இந்த மாதிரி டைப் வரும். பழைய மாடல் நார்மல் டிவியில் பார்த்தீங்கன்னா 8 லெக்கில் இருக்கும் அல்லது 16 லெக்கில் இருக்கும். அதை நான் இப்போ ப்ரீவியஸ்லாம் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு, அதை பாருங்கள். அந்த லிங்க்கில் நான் அனுப்புகிறேன். ரேம் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க வரிசையாக. அப்படி இருந்துச்சுன்னா ரேம் வந்து இப்போ DDR3 அல்லது DDR4 அந்த மாதிரி இருக்கும். DDR3னா அது ஒரு வோல்ட்டு 1.5 1.2 அந்த மாதிரி எடுத்துருப்பாங்க. இப்போ செக் பண்ணுவோம் ஒன்று ஒன்றா. இப்போ இந்த சர்க்யூட்டை பொறுத்தவரை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். எல்இடியில் வந்து பேக் லைட்டில் வந்து 55 வோல்ட் வந்துச்சு. நான் கைன் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன் பாருங்கள். எல்இடி வோல்ட்டு செக் பண்ணும்போது மட்டும் நீங்கள் என்ன பண்ணுவோம், நீங்கள் மல்டிமீட்டரில் ஒரு கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறோம். இதில் வந்து 20லேருந்து 200 மூவ் பண்ணோம். இந்த 4 கெப்பாஸ் வரிசையாக இருக்குது.
எல்இடி கனெக்டர் செக் பண்ணோம். இந்த டையோடு தான் நினைக்கிறேன். 53 வோல்ட் இருக்கு இல்லையா, ஆன் பண்ணோன்னே வோல்ட்டு அதிகமாகிடும். இப்போ இந்த ஒரு வோல்ட் இந்த இருக்குப்பா, இந்த ஒரு டையோடு இருக்குது. எவ்வளோ இருக்குது? 52 இருக்குது. நான் இப்போ ஆன் பண்ணுறேன், சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். நான் அந்த ப்ராபை எடுக்கவே இல்லை. மீட்டரை பாருங்கள், கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுதா? இப்போ பாருங்கள் 128 வோல்ட் வந்துடுச்சு. அப்போ பக்காவாக இருக்குது. எல்இடி சர்க்யூட்ஸில் எந்த கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. இன்கேஸ் எல்இடி சீரியல் பண்ணியிருப்பாங்க, எல்இடியில் ஷார்ட் இருக்கும் பட்சத்தில் ட்ராப் அவுட் ஆகும், வோல்டேஜ் வந்து அதிகமாக காட்ட வாய்ப்பு இருக்குது. வோல்டேஜ் வந்து வேரியேஷன் இருக்குது சார். சில டிவியில் இந்த மாதிரி வோல்டேஜ் வந்து ஸ்டாண்டர்டாக காட்டலை, வேரியேஷன் ஆகிட்டே இருக்குது. வேரியேஷன் ஆகிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் லைட்டை நீங்கள் டெஸ்டர் வச்சு பார்க்க தான் சொல்ல முடியும். இதில் லைட்டு பக்காவாக இருக்குது, லைட்டில் பிரச்சனையே கிடையாது. அப்புறம் வந்து 12 வோல்ட் பார்த்தோம் இல்லையா, இப்போ 12 வோல்ட் வந்து ஸ்டாண்ட் பையில் ரிலீஸ் ஆனோன்னா 12 வோல்ட் வந்துடும். ஓகேவா? இப்போ இதுதான் போன ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம வந்து எஸ்எம்பிஎஸ் பக்காவாக இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ரன் பவர் ஆன் பண்ணிட்டோம். ரன் பவரில் என்ன பண்ணணும் அப்படின்னா, மொத்தம் ஒரு 6 வோல்ட்டு செக் பண்ணணும். 6 வோல்ட்டு செக் பண்ண வேண்டியிருக்கும். அது என்ன வோல்ட்டு பாருங்கள், ரொம்ப என்ன பாருங்கள். ஃபஸ்ட்டு சிபியூ வந்து கோர் வோல்ட் பார்த்தீங்கன்னா 1.05 வோல்டேஜ். சிபியூ வந்து கோர் ப்ராசஸிங் பண்ணுது இல்லையா, அந்த கோர் அது 1.05 வோல்ட்டு. இந்த வோல்ட்டு வந்தால் தான் உங்களுக்கு டிஸ்பிளேஸு எல்இடிஸ் வரும் போட்டு. அடுத்து இது வந்து ஸ்மார்ட் டிவிங்கிறதுனால ஜிஎஃப்எஸ் கோர் வோல்ட்டு, அல்லது ஆப்பு. நம்ம ஸ்மார்ட் டிவியில் ஆப் எல்லாம் போடுறதுனால ஆப் ப்ராசஸ் ஒன்று இருக்கும். ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸு, ஓடிடி தவிர வந்து நம்ம ஹாட்ஸ்டாரு, யூடியூப்லாம் பார்க்குறோம் இல்லையா. ஸோ வந்து அப்போ வந்து ஒரு ஆப்பு ப்ராசஸர் அல்லது ஜிஎஃப்எக்ஸ் வீடியோ ப்ராசஸ் கூட சொல்லலாம். அதுக்கு ஒரு 0.9. இப்போ நார்மல் டிவியில் இந்த வோல்ட்டு இருக்காது சார். நார்மல் டிவியில் இந்த வோல்ட்டு எடுக்க மாட்டாங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மதர் போர்டில் இந்த வோல்டேஜ் இருக்காது. இதெல்லாம் வந்து ஒரு பக் நோட்டு போட்டு எடுத்திருப்பாங்க. இந்த 1.05 வோல்ட்டும் 0.9 வோல்ட்டு கண்டிப்பாக இருக்கணும். அது சிபியூ சரௌண்டிங்கில் அந்த பக்க நோட்டு இருக்கும். பக்க நோட்டுனா நான் சொல்லியிருந்தேன், டீட்டெயிலாக நிறைய வீடியோ போட்டிருக்கேன். பக்க நோட்டு ஷார்ட் பார்க்குறது எப்படி, அது பின் அவுட்டு எல்லாமே வீடியோ போட்டிருக்கேன். ஷார்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, வோல்டேஜ் செக் பண்ணுறது, அதோட ஃபங்க்ஷன் எல்லாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அடுத்தது 3வது வந்து ஏவிடி வோல்ட்டு, அனலாக் சப்ளைம்பாங்க. விடினா சப்ளை, ஏன்னா அனலாக். இதுவும் ப்ராசஸர் தான் போகுது. 1.8 வோல்ட். இது என்னென்னா நம்ம டிவியில் வந்து என்ன பார்க்குறோம், வீடியோ பார்க்குறோம், தவிர ஆடியோ கேட்குறோம் இல்லையா, ஆடியோ ப்ராசஸிங், ஆடியோ ப்ராசஸர் அது கூட இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து அந்த ப்ராசஸுக்குள்ளே இருக்கும். இந்த வோல்ட்டும் ப்ராசஸுக்கு தான் போகுது. 4th வோல்ட்டு பார்த்திங்கன்னா ரேம் சப்ளை. ரேம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 வோல்ட்டு DDR3 எடுத்திருப்பாங்க நினைக்கிறேன். 1.5 சில டிவியில் 1.2 எடுத்திருப்பாங்க. இதில் வந்து ரேம் வந்து DDR3 டைப்ஸ். அது ரேம் சர்க்யூட்ஸு. அதுக்கு ஒரு பக்க நோட்டு போட்டு எடுத்திருப்பாங்க. நான் பக்க நோட்டுன்னு நிறைய சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலாம் பாருங்கள். பக்க நோட்டுனா ரெகுலேட்டர் தான் அது. ரேமுக்கு வந்து ஒரு 100 வோல்ட்டு பார்த்திங்கன்னா ரேம் VTT சப் வோல்ட்டுமாங்க. இந்த 1.5 வோல்ட்டில் அது ஆஃப் வோல்ட்டு போகும், அது VTT சப்ளை. VTT சப்ளை. இதில் 1.5 ஆஃப் வோல்ட்டுனா 0.75 வோல்ட்டு. அதுக்கு ஒரு ரெகுலேட்டர் போட்டு ஒரு 0.5 வோல்ட் எடுத்துருப்பாங்க. இந்த வோல்ட்டு வரலாம் டிஸ்பிளே வராது, எல்இடிஸ் வராது. இந்த வோல்ட்டு 1.5 வோல்ட்டும் இருக்கணும். ஓகே. அடுத்து EMMC ரோம் வோல்டேஜ். இந்த EMMC ரோம் வோல்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 வோல்ட்டு ஒன்று எடுத்திருப்பாங்க. இந்த வோல்ட்டை பொறுத்தவரை வேறு ஒரு ரெகுலேட்டரில் ஒய்ஃபைக்கெலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்த்து எடுத்திருப்பாங்க. EMMC ரோம் ரெகுலேட்டர் 3.3 வோல்ட்டு எடுத்திருப்பாங்க. மொத்தம் வந்து ஒரு 6 வோல்ட்டு இப்போ செக் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ப்ராசஸர் இப்போ டிவி ஆனில் தான் இருக்குது. நம்ம மதர் போர்டை செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 20 வச்சாலே போகிறோம். டிசியில் என்னென்னா 20 வோல்ட்டிலே வச்சுருந்தாலே போதுமானது. ஏன்னா வந்து நம்ம இப்போ செக் பண்ண போகிறது மதர் போர்டு ப்ராசஸ் சர்க்யூட்டு. ப்ராசஸ்னால் மைக்ரோ ப்ராசஸர் இல்லையா, அண்டு ரேமு ரோமு வீடியோ சர்க்யூட்ஸில் இதில் தான் வீடியோ ப்ராசஸிங் அண்ட் ஆடியோ ப்ராசஸிங் ஆகுது. இதில் தான் வீடியோ சிக்னல்லாம் உங்களுக்கு எல்விடிஎஸில் வரும். உங்களுக்கு இதான் எல்விடிஎஸ் கேபிள்ஸ். இப்போ வந்து இந்த சர்க்யூட்டை பொறுத்தவரை, லாஜிக் சர்க்யூட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பிலோ ஒரு 3 வோல்ட்டு கீழே தான் இருக்கும். அதான் நான் லிஸ்ட் அவுட் கொடுத்துருந்தேன். ரொம்ப வேணால் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிபியோட 1.05 வோல்ட்டு. அது எந்த சரி இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த ப்ராசஸர் இது வந்து EMMC ரோமு, இது வந்து ரேம். இந்த ரேம் ரோம் இல்லாமல் ப்ராசஸர் ஒர்க் பண்ணாது. ஏன்னா ரோமில் என்ன இருக்குதோ அதில் இருக்கிற மெமரி தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே. இப்போ உங்களுக்கு ரோமில் இருக்கிற மெமரி ரேமில் டெம்பரரியாக ஸ்டோர் ஆகி உங்களுக்கு விசிபிள் ஆகும். அது அந்த வீடியோஸ் அவுட்புட்டுங்கிறது இதில் தான் வரும். வீடியோ அவுட்புட்டுங்கிறது இதான் வீடியோ அவுட்புட்டு எல்விடிஎஸ் கேபிள். சரி, ஃபஸ்ட்டு வந்து அந்த வோல்டேஜ் பாருங்கள். இது தான் பண்ணும். CPU கோர் வோல்ட் 1.05. இந்த இடத்துல ஒரு காயில் இருக்குது.
இது எப்படி தெரியும்னா CPU பக்கத்தில் இருந்தாலும் வச்சு காட்டுறேன், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இப்போ மீட்டர் பார்த்தீங்கன்னா 1.03 காட்டுதா, அது கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கும். இது சில டிவியில் 1.2 எடுத்திருப்பாங்க, இது 1.05 எடுத்திருக்காங்க. இப்போ பிராண்டட் டிவிலாம் எல்ஜிலாம் பார்த்தீங்கன்னா 1.15 1.2 இந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கும் இந்த வோல்டேஜ். இப்போ நான் வந்து எக்ஸாக்டாக இந்த இடத்துல தான் வருதுன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? எப்படி தெரியுது? எனக்கு எப்படி தெரியும்னா, அந்த ப்ராசஸர் சர்க்யூட்னால் என்னென்ன வோல்ட் ஜென்ரேட் ஆகும்னு எனக்கு தெரியுது, இந்த ப்ராசஸ் சர்க்யூட்ஸு. ஸோ அந்த இடத்துல போய் நான் பார்க்குறோம், மறுபடியும் பார்க்குறேன் பாருங்கள். அந்த காயிலில் வைக்கிறேன், அந்த மீட்டர் பார்த்தீங்கன்னா 1.04. ஓகே, அப்போ வந்து கோர் வோல்ட் ஓகே. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன வோல்டேஜ்? GFS கோர். அப்போ இதை ஓகே பண்ணிக்கலாம். இந்த வோல்ட் வரதான் GFS கோர் 0.9. அது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இருக்கு பாருங்கள், இங்கே ஒரு காயில் இருக்கா, தெரியுதா உங்களுக்கு எல்லாமே? 0. இந்த காயில் வச்சுருக்கேன் 0.97. ஓகே, 0.97 ஓகே, கரெக்டாக இருக்குது. அடுத்து வந்து ஏவிடிடி வோல்ட்டு. இந்த GFS வோல்ட்டு ஓகே. அடுத்து ஏவிடிடி வோல்ட்டு 1.8 வோல்ட் வரணும். இந்த பக்கத்திலே இருக்குது பாருங்கள், ஒரு எல்டி ஒரு 111 கட்டுரு. இதில் வந்து ஹெட்டில் வைக்கணும், பக்கம் ஹெட்டில் வச்சிங்கன்னா பக்கம் வரும் 1.8 வோல்டேஜ். சரியா, 1.8 வோல்ட்டு ஏவிடிடி வோல்ட். இது வந்து ரன் பவர். இப்போ ஆன் பண்ண பிறகு வர பவர். ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் ஸ்டாண்ட் பையில் ஒரு 1.8 வந்துச்சு, அது வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் போகிற வோல்டேஜ். சரியா, இது ப்ராசஸருக்கு போகிற ஒரு இன்னொரு அனதர் வோல்டேஜ், அதாவது ஏவிடிடி வோல்ட்டுமாங்க. ப்ராசஸருக்குள்ளே இருக்கிற அந்த ஆடியோ ப்ராசஸர் அதுக்கு போகிற சப்ளை தான் அந்த 1.8 வோல்டேஜ். ஓகே தானே? இது பக்காவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து 4வது வந்து ரேம் சப்ளை 1.5. அப்போ ஏவிடிடி நம்ம டிக் பண்ணிக்கலாம், ஏவிடிடி ஓகே. ரேம் சப்ளை எங்கே இருக்குது அப்படின்னா, இதான் ரேம் வரிசையாக இருக்குது. 4 ரேம் போட்டிருக்கானா, 4 ரேமு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வரிசையாக இங்கே ஒரு காயில் இருக்குது. அந்த காயில் வந்து ஆல்ரெடி நான் ஸ்டாண்ட்பில் செக் பண்ணல, பார்த்துருப்பீங்க. அதான் பார்க்குறோம், அது வந்து 3 வோல்ட். இது பாருங்களேன், அது 3 வோல்ட் வருதா? அப்போ இது வந்து ரேம் சப்ளை கிடையாது. இந்த பக்கம் ஒன்று இருக்க காயில் ரேம் வந்து நிறைய இருந்துச்சுன்னா இது பக்கன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பக்கன் நோட்டில் கொஞ்சம் ஆம்ஸ் அதிகமாக இருக்கும், வோல்டேஜ் கம்மி, ஆம்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து ரேம் வந்து நிறைய ரேம் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இது ஒரு 4 ஜிபியாவது ரேம் போட்டிருக்கக்கூடும், 3லேருந்து 4 ஜிபி. ஏன்னா ரேம் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க, அப்போ வந்து ஆம்ஸ் அதிகமாக தேவைப்படும். இதில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1.5 காட்டுது பாருங்கள், 1.5 பக்காவாக இருக்குது. DDR3 இது. இப்போ ரேம் வந்து டைப் ஆஃப் வந்து DDR3, DDR4 மாதிரி இருக்கும். ரொம்ப நியூ டிவிலாம் பார்த்தா DDR4 வாய்ப்பு இருக்குது, அது 1.2 இருக்கும். கொஞ்சம் முன்னாடி உள்ள டிவி, இது வந்து 2020 மாடலு, 5 இயர்ஸ் ஓல்டு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா DDR3 இருக்குது, 1.5 வோல்ட் எடுத்திருக்காங்க. அடுத்து வந்து ரேம் VTT சப்ளை. இந்த வோல்ட் இருக்குல்ல, இந்த வோல்ட் எடுத்திருக்காங்க இல்லையா? அப்போ இது வந்துருச்சுன்னா இந்த வோல்ட்டில் இதே வந்து ஒரு 100 ரிகட்டு போட்டு இது 0.75 ஆஃப் வோல்ட் எடுத்திருப்பாங்க. அது ரேம் VTT சப்ளை. அது வந்து இந்த இடத்துல ஒரு ஐசி இருக்குது, ஒரு 8 லக் ஐசி இருக்குது. அதில் பின்ன உள்ள நான் அப்புறம் பிற்பாடு நான் போடுறேன் டீட்டெயிலாக. அது ரெகுலேட்டர். இந்த ரெகுலேட்டர் பக்கத்தில் ஒரு சின்ன கெப்பாசிட்டர் இருக்கும், அவுட்புட்டு. இந்த டைரெக்டாக பின்லேயே வச்சுட்டேன், ஃபஸ்ட் பின்னில் வச்சுருக்கேன். 0.78 காட்டுது, அது 75 அப்படின்னு ஒரு மீனிங். இது அது இந்த 1.5 இருக்கு இல்லையா, இந்த பக்கனோட்டர் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 இது. இந்த வோல்ட்டு தான் அதில் ஆஃப் வோல்ட்டாக வருது. இந்த 1.5 தான் இதில் ஆஃப் வோல்ட்டாக வருது. ஓகே தானே? 0.75. ஸோ எல்லா வோல்ட்டும் ஓகே தான், எல்லா வோல்ட்டும் செக் பண்ணிட்டோம். ரேம் VTT வோல்ட்டும். இது ஒன்று EMMC ஒன்று இருக்குது, EMMC ரோம் வந்து அது 3 வோல்ட் இல்லையா? EMMC ரோம் வந்து 3 வோல்ட். அது EMMC வந்து இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் தனியாக வச்சுருக்காங்க EMMC. அது வந்து ஒரு 16 ஜிபியாக இருக்கக்கூடும். அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா, டிவி மாடல் நம்பர் இருக்கு இல்லையா? ஆனால் டிவி மாடல் கிடையாது, போர்டு மாடல் தான். இந்த இருக்குல்ல, போர்டு மாடல் அடித்து நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்துடும். இதில் வந்து இந்த ஐசி இருக்கு இல்லையா, பக்கத்தில் ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது, அதில் வச்சுருக்கேன். எவ்வளோ 3 வோல்ட்டு காட்டுது. EMMCனா ரோமு.
சாதாரண நார்மல் டிவியில் நீங்கள் ரோம்னு மென்ஷன் பண்ணுவாங்க, ஃப்ளாஷ் ரோம் மென்ஷன் பண்ணுவோம். அதில் வந்து 2 MB 4 MB 8 MB இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் தான் வந்து 4 GB 8 GB 16 GB இந்த மாதிரி ஆர்டரில் வரும். 3.3 கரெக்டாக இருக்குது. சில ரோமில் வந்து பார்த்திங்கன்னா எம்எம்சியில் 1.8 இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த போர்டை பொறுத்தவரை இதில் வந்து எல்லா வோல்ட்டும் பக்காவாக இருக்குது. ஓகேவா? CPU கோர் வோல்ட்டு 1.0 ஓகே, GPU கோர் வோல்ட்டு 0.9, AVDD 1.8, RAM வோல்ட்டு 1.5, eMMC ரோம் 3.3, RAM வோல்ட்டு சப்ளை வோல்ட்டு 0.6, எல்லா வோல்ட்டும் பக்காவாக இருக்குது. அப்போ இந்த வோல்ட் இருந்துச்சுன்னா ப்ராசஸர் ஓகேவா அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு வந்து டெம்பரேச்சர் பார்க்கணும். அதை டெம்பரேச்சர் நார்மலாக இருக்குது. டெம்பரேச்சர் டூ மச்சாக இருந்தாலும் ஸோ வந்து ஃபால்ட்டுன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. இதில் டிஸ்பிளே வரலை. ஸோ இப்போ டிஸ்பிளே உடஞ்சிருந்தாலும் வராது இல்லையா, டிஸ்பிளே காஃப் போனாலும் வராது. இப்போ டிகான் ஒன்று இருக்கு இல்லையா, டிகான் ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த பாருங்கள் டிகான் ஒன்று இருக்குது. அதை நம்ம மறந்துட்டோம் இல்லையா, டிகான் தானே அது ஒரு முக்கியமான போர்டு இல்லையா. இப்போ இது எல்விடிஎஸ். இப்போ எல்விடிஎஸ் வந்து உங்களுக்கு வந்து வருதான்னு முதல்ல பார்க்கணும்ல. என்ன தான் ப்ராசஸர் சப்ளை எல்லாம் ஓகே, பட் எல்விடிஎஸ் வருதான்னு முதல்ல நம்ம பார்த்தா தான் சொல்ல முடியும். எல்விடிஎஸ் வந்து வோல்டேஜ் வந்துச்சுன்னா ப்ராசஸர் பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியும். இப்போ எல்விடிஎஸ் நம்ம பார்த்துருவோம். அதில் இப்போ வந்து எல்விடிஎஸ் சிக்னல்ஸ் வருதான்னு பார்க்க போகிறோம். அந்த எல்விடிஎஸ் சிக்னலில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்கும்னா மினிமம் வந்து ஒரு 0.9, மேக்ஸிமம் வந்து ஒரு 1.8 வரை இருக்கும். 1.2 சில டிவியில் 1.2 இருக்கலாம், சில டிவியில் 1.1 அந்த மாதிரி இருக்கும். எங்கே டெஸ்ட் பண்ணுறதுன்னா இந்த எல்விடிஎஸ் கேபிள் இருக்கு இல்லையா, கனெக்டரு, இந்த இடத்துல டெஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. சில டிவியில் இங்கே டெஸ்ட் பாயிண்ட் இல்லைனா டிகானுக்கு போகணும். வேறு டிகான்லேயே டெஸ்ட் பாயிண்ட் கொடுக்கல. அதனால் வந்து நம்ம இந்த இடத்துல ஏதாவது டெஸ்ட் பாயிண்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இது ப்ராசஸர் இருக்குது இல்லையா, இது ப்ராசஸர்லேருந்து தான். இது ஃபுல் ஹெச்டி டிவியில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரெண்டு சேனல்னால் உங்களுக்கு வந்து இந்த RGB கிளாக்கு, ஹரிசாண்டல் வெர்டிக்கல் சிக்னலு அது மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன் எல்விடிஎஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னு. இதில் பார்த்தீங்கன்னா எல்விடிஎஸ் வந்து ரெசிஸ்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, எல்விடிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர் ரெசிஸ்டர் இந்த இருக்குது பாருங்கள், இதை வரிசையாக இதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 4 6 8 10 12 கொடுத்துருக்காங்க. இதில் இது வந்து ஒரு செட்டு, 2 இருந்துச்சுன்னா ஒரு செட்டு. இது ஒரு செட்டுங்கிறது என்னென்னா ஒரு ரெட்டு சிக்னல், க்ரீன் சிக்னல், ப்ளூ சிக்னலு, ஹரிசாண்டல் வெர்டிக்கல் சிங்க்கு, அப்புறம் கிளாக் சிக்னல்ஸு கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி வந்து இதில் வந்து நிறைய கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து 2 சேனல்னால் ஃபுல் ஹெச்டி. இது ஒரு சேனல்னால் உங்களுக்கு வந்து 8 பிட்னு சொல்லுவாங்க. ஒரு சேனல்னால் 8 பிட்டு. இது 2 சேனலுங்கிறதுனால 2 சேனல்னால் 16 பிட்டு. அப்போ 16 பிட்டுனா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து 2 4 6 8 10 மேலே வந்து ஒரு இங்கே 10 ரெசிஸ்டர் இருக்குது, கீழே ஒரு 10 ரெசிஸ்டர், மொத்தம் 20 ரெசிஸ்டர் போட்டிருக்காங்க. சரியா? நான் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். அதில் இப்போ இதை தான் நம்ம வந்து வோல்டேஜ் செக் பண்ண போகிறோம். இதில் வந்து வோல்டேஜ் வந்து செக் பண்ணும்போது செக் பண்ணுறோம், ரெட்டு செக் பண்ணும்போது 1.36 வோல்ட் இருக்குது. பக்கத்தில் ரெட்டு ப்ளஸ்ஸு -1 வரும் இல்லையா, 0.9 இருக்குது ரெட்டு சிக்னல். அதுக்கப்புறம் க்ரீன் சிக்னல் 1.17. நெக்ஸ்ட்டு வந்து க்ரீனுக்கு அப்புறம் ப்ளூ. அப்படியே ஒவ்வொன்றா மூவ் பண்ணணும். எனக்கு தெரியல, அதனால தான் வந்து கொஞ்சம் லென்ஸ் வச்சு பார்த்துட்ருங்க. 1.14 எல்விடிஎஸ். இது வந்து க்ரீன் சிக்னல் நீங்கள் பார்க்குறது 1.14 இருக்குது. க்ரீனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் வெர்டிக்கல் சிங்க்கு, ஹரிசாண்டல் வெர்டிக்கல் சிங்க் சிக்னல் 1.05 இருக்குது. லாஸ்ட்டாக வந்து கிளாக்கு, அடுத்தது கிளாக்கு. இல்லை 1.13 எடுத்துருக்கு, 1.13 வோல்ட் எடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வந்து இந்த வோல்ட் எல்லாமே வந்துருச்சு. இப்போ எல்விடிஎஸ் வோல்ட்டு எல்லாமே வந்துருச்சுனாலே ஸோ மதர் போர்டு பக்காவாக இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது ப்ராசஸர் இது வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபால்ட்டு எங்கே தான் சார் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அடுத்தது டிகானுக்கு போகணும். இப்போ இந்த வீடியோ லென்த்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அடுத்த வீடியோவை பார்க்கலாம். ஒரு 3 பாட்டாக போடலாம். ஃபஸ்ட்டு பாட்டில் நீங்கள் வந்து ஸ்டாண்ட் பை பார்த்தீங்க, எஸ்எம்பிஎஸ் ஓகே, எல்இடி சர்க்கிட்ஸ் ஓகே. இதில் வந்து மதர் போர்டு பர்ஃபெக்ட், ப்ராசஸர் பக்காவாக இருக்குது. எல்விடிஎஸ் வந்துச்சுனாலே ப்ராசஸரில் கம்ப்ளைண்ட்டே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு டிகான்